ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹார்ட் பீட் சீசன் 1 வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் ரீனா அப்படிங்கிற பொண்ணை கை குழந்தையாக இருக்கிறப்பயே ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அவள் வளர்ந்த அப்புறம் அவள் ஃபேமிலி யார் அப்படிங்கிற விஷயத்த தேட ஆரம்பிக்கிறா. அப்போது அவளை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னு தேடுறப்போ தியாகராஜன் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி அவரோட வீட்டு அட்ரஸை தேடி அவரை பார்க்க அங்கே போகிறா. அவர் வீட்டில் இருக்க வாட்ச்மேன் தியாகராஜனும் அவர் பொண்ணும் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க இந்த வீட்டை காலி பண்ணி சென்னைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. தியாகராஜனுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு அவங்க பேர் ரதினும் அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ரீனாக்கு அவங்க அம்மா பேர் ரதி அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அவளோட ஃபேமிலியை பார்க்கலான்னு ஆசையோடு வந்த ரீனாக்கு அவங்க அம்மா பேர் தெரிஞ்ச சந்தோஷத்தோடு திரும்பி போகிறா. அப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் ரதி தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு டாக்டரை பற்றி ஒரு நியூஸை பார்க்குறா. அப்போ தான் முதல் தடவை அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை அந்த நியூஸ் பேப்பரில் பார்க்குறா. இப்போ தான் ரீனா ஒரு முடிவெடுக்கிறா, எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க அம்மா மாதிரி ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்னு. ரீனா ஆசைப்பட்ட மாதிரியே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசையில் அவங்க அம்மாவான ரதி ஒர்க் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டலில் இன்டர்னாக ஜாயின் பண்ணுறா. ரீனாவோட சேர்ந்து ஒரு 5 இன்டர்ன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ புதுசாக ஜாயின் ஆகிருக்காங்க. அவங்க யாருன்னா தேஜு, ராக்கி, நவீன், குணா. இவங்க 5 பேரும் இப்போ ஒன்றா தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேரில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தரை டாக்டர் ரதி சூஸ் பண்ண போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லையே பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக. ரீனாவுக்கு மட்டும்தான் அவங்க அம்மா ரத்திங்கிற விஷயம் தெரியும், ஆனால் ரத்திக்கு ரீனா அவங்க பொண்ணுங்கிற விஷயம் தெரியாது. சென்னையில் ரத்திக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி இருக்கும். அவங்களோட ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்கன்னு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ரீனா இப்போ தங்கி இருக்கிறது ஒரு ஹாஸ்டலில், ஆனால் அங்கேருந்து அவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு டெய்லி லேட் ஆகுது. அதனால் ரத்திக்கிட்டேருந்து பனிஷ்மெண்ட்டும் வாங்குகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்க சொல்லி ராக்கி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ரீனா சொல்கிற பட்ஜெட்லேயும் ரீனா சொல்கிற ஏரியாலையும் அவனுக்கு ஒரே ஒரு வீடு தான் கிடைக்கும். அந்த வீடும் எப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓனரான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வயசான 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அதனால் அவங்களையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு டாக்டர் வேணும்னு அவங்க தேடிட்டுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ரீனா கிடச்சதுனால இப்போ ரீனாவை அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு விட்டுருக்காங்க. ரதியை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அவங்கள தூரத்துலேருந்து பார்த்தா போதும்னு தான் ரீனா இருப்பா. ஆனால் அவளே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு அவள் லைஃப்பில் நடந்திருக்கும். இப்போ வந்திருக்க அந்த புது வீடு ரத்தியோட எதிர் வீடு தான். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க 5 இன்டர்ன்ஸ்க்கு சீனியராக 2 பேர் இருப்பாங்க, ரவி அண்ட் அனிதா. அனிதாவுக்கு ரவியை பிடிக்கும், ஆனால் ரவிக்கு அனிதாவை ஒரு ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும். ரீனா அவள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணுறா. அவரும் ரீனாவும் ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறாங்க. ஆனால் அர்ஜுன் யாருன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சிஇஓ ஆர்கேவோட பையன். இந்த விஷயம் ரீனாக்கு தெரியாது. அப்படியே கொஞ்ச நாள் போக இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுது. கொஞ்ச மாதத்தில் அர்ஜுனோட அப்பா இறந்து போயிடுறாரு. அந்த சிஇஓ பதவிக்காக ரத்தியும் அர்ஜுனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ரீனா அவங்க அம்மாவான ரத்தி பக்கமும் சப்போர்ட் பண்ண முடியாமல் அவங்க பாய் ஃப்ரெண்டான அர்ஜுன் பக்கமும் சப்போர்ட் பண்ண முடியாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறா. இவங்க 2 பேரில் யார் சிஇஓ ஆகி இந்த ஹாஸ்பிட்டலை எடுத்து நடத்த போகிறா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸில் இவங்க 2 பேர் கதைன்னு மட்டும் இல்லாமல் எல்லாரோட கதையுமே கலந்து தான் இருக்கும். காமெடி, லவ், ட்ராமா, எமோஷன் எல்லாமே இதில் கலந்துருக்கும். இந்த சீரீஸோட 2nd சீசன் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ஸ்டோரி லைன் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த சீரீஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.